வணக்கம் மக்களே. இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது என்னன்னா ஆடி மாசத்தை பத்தி. அதாவது இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஆடி மாசம் 17/7/2026 நமக்கு வர இருக்குதுங்க. அதாவது வர வெள்ளிக்கிழமை தான். யாரும் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. இது நமக்கு தலை வெள்ளியே அமைஞ்சிருக்கு. அதாவது ஆடி மாசம் பிறக்கிறதே பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் பிறக்குது. ரொம்ப விசேஷம். எப்பவுமே பாத்தீங்கன்னா எவ்வளவோ பண்டிகை வருது. அதுல ஆடி மாசம்னா ரொம்ப சிறப்புமிக்க மாசம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆடி வந்தாலே திருவிழா தான், வீட்டுல பண்டிகை தான், டெய்லி பூஜை தான், அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு கேட்கவே வேண்டாம். நம்ம இந்த கோயிலுக்கு போலாமா, அந்த கோயிலுக்கு போலாமா, இந்த அம்மனை பார்க்கலாமா, அம்மன் அலங்காரத்தை பார்க்கறதும் சரி, அபிஷேகம் பார்க்கறதும் சரி, நம்ம மனசுல அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். வீடை சுத்தப்படுத்தி கொஞ்சம் வேலை இருந்தாலும் நீட்டா தெய்வீக மனம், எந்த வீட்டுக்கு போனாலும் ஒரு தெய்வீக கலையா இருக்கும். அதுதான் இந்த ஆடி மாசத்தோட சிறப்பு. அதுலயும் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நமக்கு வெள்ளி பிறக்கிறதே வெள்ளிக்கிழமை பிறக்கிறதுனால அவ்வளோ விசேஷம். நீங்க நிஜமாலுமே அம்மனம் ஆடி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நீங்க வழிபடுறது பழக்கம் இருந்துச்சுன்னா, வழிபடணும்னு நினைச்சீங்கன்னா முதல் நாளே நீங்க கலசம் வச்சு அம்மனை வழிபட ஆரம்பிக்கலாம். அது ரொம்ப உங்களுக்கு பலனை கிடைக்கும். நீங்க கலசம் வைக்கும் போது உங்களுக்கு எதனா வேண்டுதல் இருந்துச்சுன்னா, குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை, குழந்தைங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், வேற ஏதாவது பிரச்சனை, பண பிரச்சனை, கடை எது இருந்தாலும் அது அம்மா தாயே உன்னை வேண்டிக்கிட்டு இந்த பூஜை பண்றமா ஆடி மாசத்துல நீங்க தான் எனக்கு நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு நீங்க இந்த ஆடி மாசத்தை முதல் நாள்ல இருந்தே தொடர்ந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பலன் கண்டிப்பா அம்பாள் கொடுப்பாங்க. சோ நம்பி பூஜையை பண்ணுங்க. எதுவுமே கூட டெய்லி நம்ம ஆடி மாசத்துல டெய்லி ஒரு விளக்கு ஏத்தலாம். முடிஞ்சா காலையிலயும் ஏத்தலாம், சாயந்தரமும் ஏத்தலாம். பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம். எவ்வளவு நல்ல விஷயம் பண்ண முடியுமோ, கோயிலுக்கு போக முடியுமோ அவ்வளவு நமக்கு நல்லது. இந்த ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே கொண்டாடுறோம். ஆடி பூரம் வரும், ஆடி பெருக்கு இருக்கு, என்ன சொல்றது, வரலட்சுமி நோன்பு இருக்கு, நிறைய பூஜை, நிறைய விசேஷமான நாள் இருக்குது. நிஜமாலும் அதையும் தாண்டி ஆடி மாசனாலே கூழ் ஊத்துறது, அது எப்படிங்க மறப்போம். கூழ் ஊத்துறதும் இருக்கு, அதே மாதிரி தீமிதி திருவிழா அது எல்லாமே இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரே திருவிழாவா இருக்கும். ஒவ்வொரு கோயில்ல ஒவ்வொரு வாரம் இருக்கும். தீமிதி திருவிழா பார்க்கலாம். கூழ் ஊத்துறது நம்ம அக்கம் பக்கம் வீட்டுல பார்க்கலாம். நம்ம நிறைய பேருக்கு அவங்க கூழ் ஊத்துற பழக்கம் இருக்கலாம், அவங்க செய்யலாம். அந்த மாதிரி எல்லாமே இது பண்ணலாம். எனக்கு எல்லா பழக்கத்தோட கூழ் ஊத்துறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கூழ் ஊத்துறது பாத்தீங்கன்னா கூழ காசு அவங்க வீட்டோட குடிக்கிறது கிடையாது. ரோட்ல போறவங்களுக்கு, வெளியே இருக்கிறவங்களுக்கு நம்ம வெளியே வந்துதான் கூழையே ஊத்தணும். நீங்க கூழ் ஊத்தும் போது உங்க பக்கத்துல அவங்க பார்த்தெல்லாம் கூழ் ஊத்தாதீங்க. ஏன்னா அந்த அம்பாள் எந்த ரூபத்துல வந்து கூழ குடிப்பாங்கன்னு தெரியாது. வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொன்னாம நீங்க எவ்வளவு காசு இருக்குங்க எல்லாருக்குமே கொடுங்க. வேண்டிவங்க வேண்டாதவங்க சண்டை அதெல்லாம் எதுவுமே இல்லாம அம்மனுக்கு கூழ் காய்ச்சிருக்கீங்க, அந்த அம்மனுக்கு பிரசாதமா மத்தவங்களுக்கு கொடுக்கணும். யாரா இருந்தாலுமே எதுவுமே பார்க்காம நீங்க கூழ் கொடுங்க. அது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு. அதான் உங்களுக்கு அம்மன் அருள் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வழியாவும் இருக்கும் அது. ஸோ கண்டிப்பா ஆளை பார்த்து ஊத்தாம எல்லாருக்குமே கொடுங்க. கடைக்கு போறவங்களா இருப்பாங்க, ரோட்ல போறவங்களுக்கு யாரா இருந்தாலும் கூப்பிட்டு கொடுங்க. அது நல்லது. நான் அப்படிதாங்க, நான் கடைக்கு போகும்போதெல்லாம் கூட ரோட்ல பக்கத்து வீட்லயோ, பக்கத்து தெருவுலயோ, பக்கத்து ஏரியால போயிட்டு இருக்கும்போது கூழ் ஊத்துனா கூட நான் வாங்கி குடிப்பேன். ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி கூழ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா, கூழ் கூடவே அந்த கருவாட்டு குழம்பும் அந்த முருங்கைக்கீரை பொரியல் காம்பினேஷன் சான்ஸே இல்லைங்க, அடிச்சுக்கவே முடியாது. எப்ப வீட்டுல தனியா நம்ம கூழ் வேணும்னு நினைச்சா கூட காசு குடிக்கிற டேஸ்டோட ஆடி மாசத்துல அந்த கூழ் காசு அம்மனுக்குன்னு ஊத்துற கூழ் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு கிளாஸ் குடிச்சாலே போதுங்க, அவ்வளவு அமிர்தமா இருக்கும். வயிறும் நிறைய, மனசும் நிறைய, அந்த டேஸ்ட் அடுத்த வருஷம் வரைக்கும் அப்படியே இருக்குங்க நாக்கள. ரொம்ப பிடிச்சது இது ஆடி மாசம். அதே மாதிரி ஆடி மாசம் எதுக்கு இவ்வளவு விசேஷமா நம்ம சொல்றோம் தெரியுமா? தேவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மார்கழி மாசம் எவ்வளவு முக்கியம். விடியற்காலை பூஜைன்னு சொல்லுவாங்க, டெய்லி நம்ம வழிபடுறது. அதே மாதிரி இந்த ஆடி மாசம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சாயந்தரம் விளக்கேத்துறது. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும், நம்ம வீட்டுல காலை மாலை 2 நேரமா விளக்கேத்துவோம் இல்லைங்களா. சில பேர் காலையில விளக்கேத்துறதுனா கூட இப்ப சாயந்தரம் ஏத்துறீங்க, சாயந்தரம் ஏத்த முடியுவாங்க, காலையில ஏத்துறீங்க. அது நம்மளோட ஆபீஸ்க்கு போறது, நம்ம டைமிங்கை பார்த்து நம்ம அந்த மாதிரி மாத்திக்கிட்டோம். ஆனா தேவர்கள் அப்படி கிடையாது. அவங்களுக்கு காலையில விளக்கேத்துறதுன்றது மார்கழி மாசம், மாலையில விளக்கேத்துறது ஆடி மாசம். அதனாலதான் ஆடியை நம்ம இவ்வளவு சிறப்பா கொண்டாடுறோம். ஆடியிலயும் நம்ம அந்த விளக்கேற்றி பூஜை பண்ணும் போது அவ்வளவு பலனும் நமக்கு கிடைக்கும். அதாவது உங்களால 2 நேரமும் செய்ய முடியலன்னா கூட அட்லீஸ்ட்
ஒரு நேரமாவது ஒரு நெய்வேலக்கை ஏற்றி அம்மனுக்கு வழிபாடு பண்ணுங்க, அவ்வளோ நல்லது. உங்க குலதெய்வத்தை கூப்பிட்டு மனசார வேண்டிக்கோங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 190% பேருக்கு கண்டிப்பா ஒரு அம்மன் அது குலதெய்வமா இருக்கும். அதனாலதான் ஆடி மாசம் அவ்வளோ விசேஷமா இருக்கு. எல்லாருமே கோயிலுக்கு போறோம். அதே மாதிரி அம்மனுக்கு இந்த மாசம் தான் புடவை சாத்துறது, வளையல் போடுறது, ஆடு போறது எல்லாமே இருக்கு. எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. உங்களால எந்த வாரம் முடியுமோ அந்த வாரம் பண்ணுங்க. லேடிஸ் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வாரம் மட்டும் உங்களால பண்ண முடியாது, அதை விட்டுடுங்க. அதுக்கு எந்த கவலையும் பட வேண்டாம். அது எந்த நாளா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. மத்த வரப்போற 4 வாரம் 5 வாரம் 4 வாரம் இருக்கிறது இல்லையா, அதுல உங்களால என்ன பூஜை பண்ண முடியுமோ பண்ணுங்க. நான் வேணும்னா உங்களுக்கு என்ன பூஜை பண்ணான்னு சொல்லலாம்னா, அபிராமி அந்தாதி விளக்கு ஏற்றி வச்சுட்டு நம்ம 2 பழம் வச்சு விளக்கு ஏற்றிட்டு அம்மனுக்கு அபிராமி அந்தாதியை பாடுங்க. அது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு பாட தெரியலனா கூட இப்ப நிறைய யூடியூப் சேனல்ல நிறைய பாட்டு வருது, அதை பிளே பண்ணி விட்டுருங்க. அதை பிளே பண்ணி விட்டா கூட நீங்க கேளுங்க. உங்க வீட்டுல புக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த அபிராமி அந்தாதி உங்களுக்கு வாசிக்க தெரியலன்னா அதை பிளே பண்ணி விட்டுட்டு அப்படியே நீங்க கூடவே சேர்ந்து படிச்சுட்டு வாங்க. அது உங்களுக்கு நல்ல பலனை தரும். சோ எதை மறந்தாலும் இந்த வரப்போற வெள்ளிக்கிழமை 17ஆம் தேதி ஜூலை மாசத்துல வர வெள்ளிக்கிழமைய மறந்துடாதீங்க. நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷமான நாள். சோ ஒவ்வொரு வாரமும் கொண்டாடுங்க. இப்பவே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஆடி மாசத்துல கோயிலுக்கெல்லாம் போனா ரொம்ப ரஷ்ஷா இருக்குங்க. கோயிலுக்கு போக முடியாதவங்க கூட வீட்டுல கும்பிடுங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, என்ன கூட்டமா இருந்தாலும் முடிஞ்சவங்க உங்களால கோயிலுக்கு போயிட்டு வழிபட முடியும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போங்க. நான் சென்னையில இருக்கும் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆடி மாசத்துல மாங்காடு கோயிலுக்கு போவேன், புட்லூர் கோயிலுக்கு போவேன், காளிகாம்பாள் கோயிலுக்கு போவேன். எனக்கு இந்த 3 பிளேஸும் கண்டிப்பா ரொம்ப பிடிச்ச பிளேஸ். அதே மாதிரி கொஞ்சம் டைம் இருந்துச்சு, ஒரு நாள் போயிட்டு வர அளவுக்கு டைம் இருந்துச்சுன்னா என்னால முடியும், யாருன்னா கூட வரா மாதிரி இருந்தாங்கன்னா செங்கல்பட்டுல இருக்கிற கன்னியம்மா கோயிலுக்கு போவேன். எனக்கு இந்த கோயில்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பெரியபாளையம் போயிட்டு வருவாங்க. இதெல்லாம் ஆடி மாசத்துல செலக்ட் பண்ணி நான் போற கோயில். தவிர்க்க முடியாம இருந்தா மட்டும் தான் அவாய்ட் பண்ணி, இல்லைன்னா கண்டிப்பா ஒரு வாட்டியாவது போயிட்டு வருவேன். இந்த மாதிரி 1000 கோயிலுங்க சென்னையில இருக்கு, தமிழ்நாடு சுத்தி இருக்கு. உங்க வீட்டு பக்கத்துல உங்களுக்கு எந்த கோயிலுக்கு போக முடியுமோ அது போயிட்டு வாங்க. எல்லாமே அம்மன் தான். நம்ம முடியாதவங்க வீட்டுல கும்பிடுங்க, முடிஞ்சவங்க பக்கத்துல நம்ம வீடு பக்கத்துல இருக்கிற எல்லை அம்மன், நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற தூரம் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா கூட ரொம்ப விசேஷம் தான். முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க, முடியாதனால கவலை கிடையாது, வீட்லயே சாமி கும்பிடலாம். ஆனா இந்த ஆடி மாசத்துல மனசார அம்மனை வேண்டுங்க, உங்களுக்கு நினைச்சதெல்லாம் கிடைக்கும். வழிபாடை மட்டும் விட்டுறாதீங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாரமே வெள்ளிக்கிழமை நம்ம சாதம் சாம்பார் படையெல்லாம் வச்சு படைக்கிற பழக்கம் இருக்கும். அவங்க அதை கும்பிடுங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சில ஊர்ல எல்லாம் கேள்விப்பட்டேன், சென்னையில பார்த்ததுல இந்த தேங்காய் உருட்டுறதுலாம் இருக்கும், அதெல்லாம் கூட பண்ணிக்கலாம். யார் யாருக்கு என்னென்ன வழக்கம் இருக்கோ அதை பண்ணுங்க. இல்லைன்னா கூட நீங்க நம்ம சில பேர்லாம் நான் பார்த்திருக்கேன், ஆடி மாசத்துல ஏதாச்சும் ஒரு வாரம் சாதம் சாம்பார்ல போட்டு அம்மனுக்கு படையல் பண்ணுவாங்க. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா எல்லா வாரமும் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பழக்கம் இருக்கோ அதை பண்ணுங்க. ஆனா எந்த பழக்கமே இல்லை, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, இதெல்லாம் எங்களுக்கு வழக்கமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, 2 வாழைப்பழம் வைங்க, கொஞ்சமா பால் வைங்க. அதுவும் இல்லைன்னா கூட கொஞ்சமா அம்மனுக்கு பால் வாழைப்பழம் உங்களால எந்த பழம் வச்சு படைக்க முடியுமோ அதை வச்சு சாமி கும்பிடுங்க. வீட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா அம்மனுக்கு கொஞ்சமா பொங்கல் கூட வைக்கலாம், நம்ம இஷ்டம் தாங்க. மனசார நம்ம எந்த பிரசாதத்தை செஞ்சு அம்மனுக்கு வச்சாலும் அம்பாள் அதை ஆசையோடு ஏற்றுப்பாங்க, நம்ம கண்டிப்பா அருள் புரிவாங்க. உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருந்தாலும் சரி, மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. கண்டிப்பா அந்த கடவுள் நம்ம நினைச்சதை நிறைவேற்றுவாங்க. உங்களோட எண்ணமும் உங்களோட சிந்தனையும் கரெக்டா இருந்துச்சுன்னா, அதாவது மற்றவங்கள பத்தி எதுவுமே இல்லாம உங்க வீட்டுக்காக உங்களுக்காக நலன் அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்க வேண்டிக்கலாம். மற்றவங்க நல்லா இருக்க கூடாது அந்த மாதிரி எண்ணத்தோட சாமியை கும்பிடாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சாமி கிட்ட கேளுங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க. எதுவுமே இல்லம்மா நீங்க எல்லாமே நல்லா இருக்கீங்க, எங்களுக்கு எல்லாமே இப்ப அம்மன் இப்ப கொடுத்துருக்கதே சந்தோஷமா இருக்குன்னா கூட பரவாயில்ல, அப்படியே கும்பிடுங்க. இதே நிலைமை நமக்கு நீடிச்சிருக்கணும்னு நினைச்சுக்கோங்க. முடிஞ்சா நாட்டுக்காக இது பண்ணுங்க. ஏன்னா நிறைய போர்லாம் நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் இல்லாம அமைதியா இருக்கணும். நம்ம ஊர் அமைதியா இருக்கணும், நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கணும், நம்ம இந்தியாவே நல்லா இருக்கணும், நம்ம உலகமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அது கூட நம்ம பிரார்த்தனையில ஒரே ஒரு நிமிஷம் அதை ஆட் பண்ணா கூட அதுவும் நல்லதாங்க. ஏன்னா எல்லாருக்கும் நல்லது நடந்தா நமக்கும் நல்லதானே, நம்மளை சுத்தி நல்லது நடந்தா அது நமக்கும் நல்லதுதான். கண்டிப்பா அதன் பலன் நீங்க அனுபவிப்பீங்க. அதையும் நீங்க வேண்டிக்கோங்க, அதுவும் என்னோட ரெக்வஸ்ட் தான். சோ இந்த ஆடி மாசத்தை நம்ம மிஸ் பண்ணாம ஜாலியாவும்
மனசுல பயபக்தியோடனும் அந்த அம்பாலை வழிபட்டு அந்த அம்பாலோட அருளை பெறணும்னு உங்க எல்லாருக்குமே நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பா பண்ணுங்க. ஸோ இதுக்காக தான் இந்த பதிவை நான் போட்டேன். ஸோ இது உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வாரமும் நம்ம இந்த பதிவை பத்தி நான் போடுறேன், இன்னும் டீட்டெயிலா போடுறேன். நம்ம லைவ்லயும் ஆடி மாசத்தை பத்தி நம்ம பேசலாம். ஓகே, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.